சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இருங்கள் அண்ணா. என்ன? நான் கேட்கும் கேள்விக்கு விடை தந்தால்தான் இந்த தாம்பூலத்தை தாங்கள் போடலாம். பழையபடி ஆரம்பித்து விட்டாயா? சரி, என்ன கேட்க போகிறாய்? இந்த தாம்பூலத்தை எப்படி செய்கிறார்கள்? அம்மா இப்போதுதான் தன் கையால் மடித்துக் கொடுத்தார். அதனால் கையால் தான் செய்கிறார்கள் என்பதை நான் இங்கிருந்தே கண்டுபிடித்து விட்டேனே. இதை கண்டுபிடிக்க ஒன்றும் ஆராய்ச்சி தேவையில்லை. எதை எதை கலந்து செய்கிறார்கள்? வெற்றிலை. இருங்கள், அதற்கு ஏன் வெற்றிலை என்ற பெயர் வந்தது? இது ஒரு கேள்வியா? வெற்றிலைக்கு வெற்றிலை என்றுதான் பெயர் இருக்கும். இல்லை, இதற்கு ஒரு காரண பெயர் இருக்கிறது. கண்டுபிடியுங்கள். நன்றாக மாட்டிக்கொண்டாயா? உன் தங்கை சொல்வது உண்மைதான் கிள்ளிவளவா. மரமோ செடியோ கொடியோ எதுவானாலும் அதில் பூ பூக்கும், பிஞ்சு விடும், காய் காய்க்கும். ஆனால் வெற்றிலை கொடிக்காலில் இலை மட்டும்தான் இருக்கும். பூவோ பிஞ்சோ எதுவுமே இருக்காது. வெறும் இலை மட்டும்தான், வெற்று இலை. அதனால் தான் இதற்கு வெற்றிலை என்று பெயர் வந்தது. தந்தையார் விடை சொல்லிவிட்டார், அதனால் நான் இதை போட்டுக் கொள்கிறேன். பிரபு, என்ன வானவன் மாதேவி? நாம் நால்வரும் இப்படி ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி விளையாட்டாக பேசி எவ்வளவு காலமாயிற்று. உண்மைதான். பிள்ளைகள் உடனிருந்து கலகலப்பாக பேசி மகிழ்ந்தால்தான் பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. இளம்வழுதியை பிரிந்து வருந்திக் கொண்டிருக்கும் மலர்கொடிக்கு இப்போதுதான் அவர் நிச்சயம் வந்து விடுவார், அதற்கு வேண்டிய முயற்சிகள் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோல் கிள்ளிவளவனும் இப்போதுதான் தனது பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டு உற்சாகமாக இருக்கின்றான். உண்மைதான் பிரபு. இவர்களை நேற்றுதான் சிறு பிள்ளைகளாக பார்த்தது போல் தோன்றுகிறது. இருவரும் இந்த அரண்மனை எங்கும் துரத்தி பிடித்து விளையாடிய காட்சிகள் இன்னும் என் கண்முன்னே நிற்கின்றன. அப்பொழுது கூட அண்ணனால் என்னை பிடிக்கவே முடியாது. நான் தான் துரத்தி சென்று பிடித்து விடுவேன், இல்லை அம்மா? இல்லவே இல்லை, ஒவ்வொரு முறையும் நான் தான் உன்னை துரத்தி பிடிப்பேன். அப்படித்தானே தந்தையே? கிடையவே கிடையாது, நான் தான் ஜெயிப்பேன். சொல்லுங்கள் அம்மா. கிடையவே கிடையாது, நான் தான் ஜெயிப்பேன். சொல்லுங்கள் தந்தையே. மலர்கொடி, நீ உன் அண்ணனை துரத்தி வரும்போது அவனை பிடிக்க முடியாவிட்டால் அழத் தொடங்கி விடுவாய். அதற்காக கிள்ளிவளவன் தான் ஏமாந்து போய் அகப்பட்டுக் கொண்டதைப் போல தானாக வந்து உன்னிடம் மாட்டிக்கொள்வான். அப்படியா அண்ணா? இந்த அன்பு என்றும் நீடித்திருக்குமா அண்ணா? ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? நீ எங்கு சென்றாலும் எனது பாசத்திற்குரிய தங்கைதானே. என்றேனும் ஒரு நாள் என் தங்கை பாண்டிய நாட்டின் பேரரசியாக வீற்றிருக்கப் போகிறாள் என்பதை நினைத்து நான் எவ்வளவு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அப்போது நீ சோழ பேரரசனாக சென்று உன் தங்கையை அழைத்து வா. தந்தையே, ஏன் இந்த பதற்றம்? என்றாவது ஒரு நாள் நீ சோழ நாட்டு அரியணையில் அமரப்போகின்றவன் தானே. அதற்குரிய முழு தகுதியும் உனக்கு வந்து விட்டது என்பதை சமய பூசல் விவகாரத்தில் நீ நிலைநாட்டி விட்டாய். என்ன சொல்கிறீர்கள் பிரபு? ஆம் வானவன் மாதேவி, நாட்டின் சமயத்தின் பெயரால் ஒரு கலவரத்தை உருவாக்கினார்கள் சிலர். அதை அடக்கும் முயற்சியில் உன் பிள்ளை எவ்வளவு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை புரிந்தான் தெரியுமா? ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி, ஒரு வழக்கு வரும்போது துலாக்கோளின் முனை போல இருபுறமும் சாயாமல் இருந்து அதன் உண்மையை கண்டுபிடிப்பதாகும்.
அரண்மனையில் நிம்மதியாக அமர்ந்து கொண்டு அதை சாதிக்க முடியாது. அந்த பிரச்சனை எங்கு தொடங்கியதோ அங்கு சென்று அதனுடைய மூலவேரை கண்டுபிடிக்க வேண்டும். அதை உன் மைந்தன் சாமர்த்தியமாக செய்து நாட்டில் நடக்கவிருந்த ஒரு சமய கலவரத்தை வேரோடு களைந்து விட்டான். பதற்றம், பரபரப்பு, அவசரம் இவையெல்லாம் மாறி பொறுமை, அடக்கம், நிதானம் ஆகியவை வந்துவிட்டன. இப்போது நம் மைந்தன் பேரரசனாக வீற்றிருக்கும் தகுதியை பெற்றுவிட்டான். இல்லை தந்தையே, இல்லை. நான் எப்போதும் தங்கள் பேரரசாக வீற்றிருக்கும் அரியணையின் கீழ் தங்கள் பணியை நிறைவேற்றும் தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன். பைரவா, என்ன எதுவுமே பேசாமல் மௌனமாக வருகிறாய்? முதலில் உன்னை என்ன சொல்லி அழைப்பதென்றே புரியவில்லையே. ஏன்? மாயா என்று அழைத்தால் ஏன் அப்படி அழைக்கின்றாய்? இடும்பா என்றே கூப்பிடு என்கிறாய். இடும்பா என்று கூப்பிட்டால் அறிவில்லையா உனக்கு? உண்மையான பெயரை சொல்லி அழைக்கிறாய் என்று என்னிடம் கோபித்துக் கொள்கிறாய். அப்படியென்றால் மொத்தத்தில் என்னோடு பழகுவதே ஒரு சங்கடமான விஷயமாக இருக்கிறது, இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. தாமரையை சந்திப்பதற்கு முன் சிநேகிதர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தாய். யாராவது எங்களை அடிக்க வந்தால் அதை தடுத்து அவர்களை நார் நாரை கிழித்து விடுவாய். ஆனால் இப்போது நீயே எங்களை அடித்து அப்படி செய்து விட்டாயே. கோபித்துக் கொள்ளாதே பைரவா. பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்து விட்டீர்கள் என்று நினைத்தேன். அப்புறம் தானே தெரிந்தது அங்கும் அடிபட்டு அதை பொறுக்க முடியாமல் தான் அப்படி செய்தீர்கள் என்று. சரி சரி, போகட்டும். இப்பொழுது சொல், நான் உன்னை என்னவென்று அழைக்கட்டும்? மாயா என்றா, இடும்பா என்றா? இனி நீ எதற்கு மாயா என்று அழைக்க வேண்டும்? அப்படி ஒரு பெயரை வைத்துக் கொண்டதின் பலன்தானே இப்படி பொற்காசுகள் என் மூட்டையில் நிறைந்து விட்டதே. இனி நீ என்னை இடும்பா என்றே அழைக்கலாம். நல்லதாக போயிற்று. ஏன்? சிறுவயது முதல் இடும்பா இடும்பா என்று கூப்பிட்டு பழகி போனதால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் என்னை மறந்து அந்த சோழ அதிகாரி முன்னாலேயே அப்படி கூப்பிட்டு விட்டேன். அதையெல்லாம் விடு. இனி நாம் சேர நாட்டிற்கு சென்று தாமரையை கண்டுபிடித்துக் கொண்டு வரும் வரை நான் இடும்பன்தான். இடும்பா, நாம் மறுபடியும் அந்த சோழ அதிகாரியிடம் செல்ல வேண்டிய நிலை வராதல்லவா? நாம் எதற்கு அவனிடம் செல்ல வேண்டும்? இல்லை, தாமரையை கண்டுபிடித்தவுடன் அவரிடம் சென்று ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் சொன்னாரே. தாமரையை நாம் பாடுபட்டு கண்டுபிடிப்பது அவளை அவனிடம் ஒப்படைப்பதற்காகவா? அந்த சோழ அதிகாரியிடம் பெற்ற பொருளில் நாம் நம் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறோம், அவ்வளவுதான். அப்பாடா, அப்படியானால் நீ எப்போதுமே இனி இடும்பன் தான், அப்படிதானே? ஆமாம். அது சரி, நீ அந்த அதிகாரியிடம் பொருள் வாங்கியது நமக்கு புதிய ஆடைகள் வாங்க வேண்டும், நம் காட்டுவாசி உடையை மாற்றி நாட்டு மக்கள் போல போக வேண்டும் என்பதற்காகத்தானே? பிறகு ஏன் இப்படி அழைத்துக் கொண்டு செல்கிறாய்? பொருடா? அங்கே போன பிறகுதானே நாம் எந்த உடையில் போவது, இங்கிருந்து எப்படி போவது என்பதை தீர்மானிக்க முடியும். ஓ, சேர நாட்டின் தலைநகருக்குள் புகுந்த உடனேயே அங்குள்ள நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஆடை ஒன்றை வாங்கிக் கொள்ளலாம். சரி, வா போகலாம். இடும்பா, நெல். இப்போது நாம் எங்கே போகிறோம்? சேர நாட்டிற்கு. அதற்கு ஏன் இந்த காட்டுப்பாதையாக போகிறோம்? வேறு எப்படி போவது? சேர நாட்டுக்கு போவதற்கு கடல் வழி பயணம் தானே சரியாக இருக்கும். அப்படி போனால் தானே கடற்கரை பட்டினமான முசிறிக்கு சென்று சேர்ந்து தலைநகருக்கு போக முடியும். அங்கு மட்டும் வேண்டாம். ஏன்? அங்குதானே இளவரசியோடு வந்த அந்த கிழவனிடம் அகப்பட்டுக் கொண்டேன். மறுபடியும் அவன் கண்ணில் பட்டுவிடக் கூடாது. இளவரசியோடு வந்தவன் என்றால் அரண்மனையிலும் இளவரசிக்கு பக்கத்தில் தானே இருப்பான். என்ன பைரவா, இப்படி பயமுறுத்துகிறாய்? இருக்கும் நிலையை சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்கப் போவதில்லை. தாமரையை கைப்பற்றாமல் விடப்போவதில்லை. அதற்காகத்தான் இந்த பாதையில் வந்தேன். சேர நாட்டிற்கு போக இப்படி ஒரு குறுக்கு பாதை இருப்பது சில அரச குடும்பத்தவருக்கு தெரியும், நம்மை போல் சில காட்டுவாசிகளுக்கு தெரியும். அந்த பாதையில் தான் நாம் இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாமும் அரசர்கள் என்று சொல்.
ஆமாம், வா போகலாம். மலர்கொடி, அம்மா, நீ முன்பு போல் உன் அண்ணனை வம்படித்து விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டு உன் தந்தையார் எவ்வளவு மகிழ்ந்து போனார் தெரியுமா? தெரியும் அம்மா. ஆனால் எனக்கு வேறொன்றும் தெரிகிறது. என்னம்மா அது? வெளியில்தான் நீ இயல்பாக இருப்பது போல் இருக்கிறாயே தவிர நீ இன்னமும் அதே நிலையில்தான் இருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. உண்மைதான் அம்மா. என் பொருட்டு அவர்கள் வருந்த வேண்டாம் என்றுதான் அப்படி இருப்பது போல் காண்பித்துக் கொள்கிறேன். ஆனால் உங்கள் கண்களிலிருந்து என்னால் மறைக்க முடியுமா? நீ என்னிடம் மறைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லையம்மா. மலர்கொடி, மலர்கொடி, சொல்லுங்கள் தந்தையே. பாண்டிய நாட்டிலிருந்து செழியன் ஒரு மடல் அனுப்பியிருக்கின்றான். ஏதேனும் முக்கியமான செய்தி உண்டா? முக்கியமான செய்திதான். அதனால் தானே நானே உன்னிடம் சொல்வதற்காக நேரடியாக வந்தேன். சொல்லுங்கள் தந்தையே. பாண்டிய பேரரசி பஞ்சவன் மாதேவி பூரணமாக குணமடைந்து விட்டாராம். அம்மா, பழையபடி நடமாடத் தொடங்கி விட்டாராம். இதை உடனே உன்னிடம் தெரிவிக்கும்படி எழுதியிருக்கின்றான். இப்பொழுதுதான் என் மனம் நிம்மதி அடைந்தது. அத்தையாரை பற்றி எந்த செய்தியும் வரவில்லையே என்று மனதிற்குள் தவித்துக் கொண்டிருந்தேன். அது என்னைப் போலவே செழியனுக்கும் பிடித்திருக்கிறது. அதனால் தான் மடலை எழுதிவிட்டு இதை உடனே சோழ இளவரசியாருக்கு தெரிவியுங்கள் என்று எழுதியிருக்கிறார். அவர் உயர்ந்த பண்பாளர் தந்தையே. அத்தையாரும் மாமன்னரும் அவரை தமது பிள்ளையாகவே கருதுகின்றனர். ஆனாலும் அவர் அந்த உரிமையை பயன்படுத்திக் கொள்வதில்லை. மாமன்னர் மகாராணியார் அந்த அளவிலேயே தான் இருப்பார். இங்கு சோழ நாட்டில் நம் அனைவரிடமும் நன்றாக பழகியவர்தானே. ஆனால் என்னிடம் கூட சோழ இளவரசி என்ற அளவில் விலகியே இருப்பார். கடமை வீரர்கள் அப்படித்தானமா இருப்பார்கள். அவர்களுக்கு உரிமைகளை விட நியதிகள் தான் பிரதானமாக இருக்கும். எப்படியோ பஞ்சவன் மாதேவியார் எந்த பிரச்சனையும் இன்றி நலமடைந்தாரே, அதுவே போதும். என்ன செய்தி பிரபு? முத்துநகைதான் இந்த புறாவை அனுப்பியிருக்கின்றாள். நல்ல செய்திதான். பரிவாதினிக்கு பிறந்த நாள் விழா வரப்போகின்றதாம். அதை பயன்படுத்தி இளவழுதியை மீட்க முயற்சி எடுக்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றாள். சேர இளவரசிக்கு எப்போது பிறந்த நாள் வருகிறது? அதை பற்றி இதில் ஒன்றும் குறிப்பிடவில்லையே. தந்தையே, அதனால் பரவாயில்லை. அவர் விடுவிக்கப்படும் நாள் நெருங்கிவிட்டது என்று முத்துநகையே எழுதியிருக்கிறாள் என்றால் அது நிச்சயம் நடக்கும். அப்படி சொல்லம்மா. இந்த நம்பிக்கைதான் நமது பலம். பிரபு, இந்த செய்தி நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதுதானா? இதில் என்ன சந்தேகம்? ஆனால் ஓலையை பிரித்ததும் தாங்கள் திகைப்படைந்தீர்களே, அது ஏன்? ஓ, நீ அதை கவனித்து விட்டாயா? ஆம் பிரபு. முதல் வரியை படித்ததும் திகைப்படைந்த தாங்கள் இரண்டாவது வரியை படிக்கும் போதுதான் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். நீ சொல்வதும் சரிதான். முதல் செய்தி திகைப்பூட்டும் செய்திதான். அதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? உங்களுக்கு தெரியக்கூடாது என்று எது இருக்கின்றது? முத்துநகை சேர நாட்டிற்கு சென்ற பிறகு முதலில் அனுப்பிய புறா தூது தாமரையை பற்றிய செய்திதான். தாமரை சேர நாட்டில் இருக்கின்றாள் என்பதுதான் அந்த செய்தி. அதற்கு பின் இப்போது இந்த புறாவின் செய்தியைத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அவள் இரண்டாவதாக ஏதோ ஒரு செய்தியை புறா மூலமாக அனுப்பியிருக்கின்றாள். ஆனால் அது வந்து சேரவில்லை. புறாவும்
அங்கு திரும்பி சேரவில்லையா? அப்படியானால் இடையில் யாரோ இடைமறித்து அந்த புறாவை பிடித்திருக்க வேண்டும். அதில் இருந்த செய்தி அவர்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால் அவர்கள் இங்கு ஒரு புறா வந்ததையே மறைத்து விட்டார்கள். புறாவையும் வெளியில் விடவில்லை. பூம்புகார் அரண்மனையில் தங்களுக்கு அனுப்பப்பட்ட செய்தி இடைமறிக்கப்பட்டது என்றால் இது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம் பிரபு. யோசிக்கின்றேன். இது சம்பந்தமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கின்றேன். மன்னவா, நமது இளவரசியாரின் பிறந்த நாள் நெருங்க நெருங்க நம் சேர மக்களின் ஆர்வமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பிறந்த நாளன்று நடைபெற இருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி மக்கள் அனைவரும் இப்பொழுதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். நடைபெற இருக்கும் மல்யுத்த போட்டி, ஈட்டி எறிதல் போட்டி, அம்பு எய்வது, வாள் வீசுவது போன்ற வீர விளையாட்டுகள் பற்றிதான் நம் சேர இளைஞர்களின் பேச்செல்லாம் இருக்கின்றது. அந்த போட்டிகளில் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள், எந்தெந்த போட்டிகளில் யார் யார் வல்லுநர்கள், அதில் வெற்றி பெறும் திறன் யாருக்கெல்லாம் இருக்கின்றது, யார் வெற்றி பெறுவார்கள் என்றெல்லாம் இப்போதே கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இளம் பெண்களின் கவனமும் நடைபெற இருக்கும் பாட்டு போட்டி, கோல போட்டி போன்றவற்றின் மேல் இருக்கிறது. பெண்களோ இளவரசியார் தன் பிறந்த நாள் அன்று எந்த வர்ணத்தில் எந்த வகையான உடை உடுத்தப் போகிறார் என்று, அவர் அணிய போகும் ஆபரணங்கள் எப்படி இருக்கும் என்று அந்த ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டார்கள். இதற்கெல்லாம் ஏதுவாக நகரையே அழகுமயமாக்கும் பணிகளில் நமது பணியாட்களும் இறங்கியிருக்கின்றார்கள். தலைநகரத்து சாலைகள் அத்தனையும் சீர்படுத்தும் பணியை ஆரம்பித்து விட்டார்கள். வீதிகள் தோறும் தோரணம் கட்டுவது, வண்ணப்பூக்களால் மாட மாளிகைகளை அலங்கரிப்பது, வீர விளையாட்டுக்கள் நடைபெற இருக்கும் மைதானங்களை போட்டிகளின் தன்மைக்கேற்ப பண்படுத்துவது என எல்லோரும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் கூறுவதை கேட்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எதிர்பார்த்தபடியே இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் என் மகள் பரிவாதனியின் பிறந்தநாள் விழா மிகவும் விமர்சையாக நடைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. என்னை சுற்றி உங்களை போன்ற திறமைசாலிகள் இருப்பதால் தான் இது எனக்கு சாத்தியமாயிற்று. மாமன்னருக்கு வணக்கம். வாருங்கள் தளபதியாரே. தளபதியாரை பார்த்த பிறகுதான் எனக்கொன்று நினைவிற்கு வருகிறது. என்ன கோட்டை தளபதியாரே, இளவரசியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு இளவரசர்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கிவிட்டனரே, அவர்களுக்குரிய பாதுகாப்பை தாங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்களா? ஆரம்பித்து விட்டேன் மன்னவா. இளவரசியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நம் சேர நாட்டுக்கு வருகை புரிய இருக்கும் வேற்று நாட்டு இளவரசர்களுக்கு 2 அடுக்கு பாதுகாப்பு அளிக்க நான் முடிவு செய்துள்ளேன். 2 அடுக்கு பாதுகாப்பு என்கின்றீர்களே, அது எந்த வகையான பாதுகாப்பு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா கோட்டை தளபதியாரே? 2 அடுக்கு பாதுகாப்பு என்று சொல்வது, 1, நேரிடையாக அந்த இளவரசர்களுக்கு நான் தரும் பாதுகாப்பு. மற்றொன்று, அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை சுற்றி நான் அமைக்கப் போகும் பாதுகாப்பு வளையம். கோட்டை தளபதியாரே, வரவிருக்கும் இளவரசர்களுக்கு நீங்கள் எத்தகைய பாதுகாப்பை அளிப்பது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு நான் உங்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கிறேன். ஆனால் உங்கள் பணியை நீங்கள் குறைவில்லாமல் செய்ய வேண்டும். அதை மட்டும்தான் தங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயம் எந்த ஒரு குறையும் இன்றி அதை நிறைவேற்றுவேன் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறேன் மன்னவா. மன்னவா, தங்களிடம் எனக்கு ஒரு விண்ணப்பம். சொல்லுங்கள் தளபதியாரே. இளவரசியார் பிறந்த நாள் அன்று கலந்து கொள்ளவிருக்கும் இளவரசர்களின் பாதுகாப்பை கோட்டை தளபதியாரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அன்று ஒரு நாள் விடுதலையாக இருக்கும் பாண்டிய இளவரசர் இளமுழுதியும் அந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றார் அல்லவா? ஆமாம், அதைத்தான் நாம் ஏற்கனவே முடிவு செய்து விட்டோமே. அன்று ஒரு நாள் இளவரசராக சுதந்திரமாக அவர் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டாலும் இளவரசர் இளமுழுதி காவலில் இருக்கும் கைதி என்பதால் அவர் பிரத்யோகமாக நம் கண்காணிப்பில் இருக்க வேண்டியவர் அல்லவா? அதைத்தான் குணாளனின் பொறுப்பில் மன்னர் விட்டுவிட்டாரே. பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் தளபதியாரே? இல்லை,
மற்ற இளவரசர்களின் பாதுகாப்பை கோட்டை தளபதியார் பார்த்துக் கொள்ளட்டும். இளவரசர் இளவழுதியின் பாதுகாப்பை மட்டும் நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள்.